நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ப்ராசஸ் சீரிஸ் விட்டாங்க. தண்டச்சோறு அந்த ப்ராசஸ் சீரிஸ் விட்டதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அடி வாங்கினாங்க. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து அது எல்லா இடத்துக்கும் சேல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜிபியூ சீரிஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த லான்ச் பண்ணும்போது அந்த ஈவெண்ட்டில் வந்து அந்த ஜிபியூ பற்றிலாம் நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க. அந்த ஜிபியோட புது ஜென்ரேஷன் எப்படி இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா NVIDIAவோட 4060 அவங்க கம்பேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கிடச்சிருக்கு அவங்க சொன்ன பெஞ்ச் மார்க்ஸ் வைஸ் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பண்ண போறாரோ. மேபி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் ஃபேன் பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான வீடியோவாக இருக்கும். இன்டெல் நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 வீடியோ போட்டு அடிச்சிருந்தேன். வீட்டில் அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம். இப்போ வந்து ஓரளவுக்கு கிடச்ச பெஞ்ச் மார்க் அண்ட் பார்த்த வரைக்கும் நல்ல ஒரு குட் ஃபீலிங் தான் கிடச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா அல்கெமிஸ்ட் சீரிஸ்க்கும் பேட்டில் இமேஜ் சீரிஸ்க்கும் என்ன வித்தியாசன்றதை பற்றி பார்த்தலாம். அல்கெமிஸ்ட் சீரிஸ்னால் வந்து அவங்களோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் A750 A770 அப்படின்ற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. அண்ட் அது இல்லாமல் பேட்டில் இமேஜ் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விட்ட சீரிஸ் B570 அண்ட் B580 சீரிஸ். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஜிபி VRAM இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஜெனுக்கும் இந்த ஜெனுக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸி கோர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட RB580 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா B570 ஒரு 18 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா A580 வந்து பார்த்தீங்கன்னா 24 கோர்ஸ் இருக்குது. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா RK750 28 கோர்ஸ் இருக்குது. அண்ட் RK770 16 GB வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 32 கோர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா A70 கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா A580க்கும் B580க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கோர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. 570க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 580 வந்து பார்த்தீங்கன்னா 2 கோர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கிளாக் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட B580 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2670 MHz யூஸ் பண்ணியிருக்காங்க. B570 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 MHz யூஸ் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 580 அதிகமாக கொடுத்துருக்காங்க. A580 வந்து பார்த்தீங்கன்னா 1700 MHz தான் கொடுத்துருந்தாங்க கோர் ஸ்பீடு கிளாக் ஸ்பீடு. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா B580 2670 MHz இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 MHz வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட RK770 விட வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷனை விட. ஆனால் பார்த்தீங்கன்னா VRAM. ஸோ VRAM வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 GB வேரியண்ட்டில் இல்லை 10 GB வேரியண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா VRAMs வச்சுருப்பாங்க இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க ஒரு கிராஃபிக்ஸ் கார்ட்ஸு. பட் ஆனால் இவங்க அது இல்லாமல் அந்த 8 GBக்கும் 16 GBக்கும் இல்லை, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 8 GB 16 GB தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு VRAMல வச்சுருப்பாங்க இந்த ஒரு ஜென்ரேஷன் இந்த ஒரு சீரீஸில் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில். பட் ஆனால் இவங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் 12 GB வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு விட்டுருக்காங்க B580. அவங்களோட லாஸ்ட் ஜென் வந்து பார்த்தீங்கன்னா A580 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 GB VRAM இருக்குது ஒன்று. அண்ட் அப்படியே A770 கிட்டத்தட்ட ஒரு 16 GB இருக்குது ஒரு வேரியண்ட் ஓகே. அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே B570 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 GB VRAM இருக்க ஒரு வேரியண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து B570க்கும் B580க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 GB VRAM தான் டிஃப்ரென்ஸ். அது B சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட B580 வந்து பார்த்தீங்கன்னா 192 பிட் இருக்குது. B570 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 பிட் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா RK சீரிஸில் 6 பிட் வந்து அதில் விட்ட எல்லா ஜிபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா B580 ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த December 13 வருது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா B570 ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட January 16 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பெஞ்ச் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன பெஞ்ச் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன பெஞ்ச் மார்க்ஸ் தான் இருக்குது. அதாவது அவங்க இன்டெல் வந்து ரிலீஸ் ஈவெண்ட்டில் போட்ட பெஞ்ச் மார்க்ஸ் தான் இருக்குது. ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர் போகல. அண்ட் ஆல்சோ இன்டர்நெட்லேயும் பெஞ்ச் மார்க்ஸ் கிடைக்கல. பட் ஒன்ஸ் அது கிடச்சிச்சின்னா அது ஷார்ட்ஸில் எங்கேயாச்சும் போட ட்ரை பண்ணுறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெஞ்ச் மார்க்ஸ் பற்றி பார்த்தலாம். ஸோ பெஞ்ச் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க சொன்ன ஒரு பெஞ்ச் மார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ இவங்க என்ன ரிலீஸ் ஈவெண்ட்டை சொன்னாங்களோ அந்த பெஞ்ச் மார்க்ஸை போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அடுத்தனே வந்து பார்த்தீங்கன்னா B580 கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெஞ்ச் மார்க்ஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ B580 வந்து
பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைபர் பங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 107 FPS கிடச்சிருக்கு. அண்ட் அது இல்லாமல் F123 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 127 FPS கிடச்சிருக்கு. CS2 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 FPS கிடச்சிருக்கு. அண்ட் அப்படியே Fortniteல 167 FPS கிடச்சிருக்கு. அப்படியே Assassin's Creed Valhalla 76 FPS கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1440p வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா செட்டிங்ஸில் யூஸ் பண்ண ஒரு கேமிங் பெஞ்ச்மார்க்ஸ். அண்ட் இன்டெல் வந்து இந்த ப்ராசஸர் சீரிஸ் விட போதே வந்து சொல்லியிருப்பாங்க, நாங்கள் 1080pக்கு நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம், நாங்கள் 1440pக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா செட்டிங்ஸில் கேமிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை விடுறோம் அப்படின்ற மாதிரி இன்டெல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் ஈவெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்களோட கோல் வந்து இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை விடுறது தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் சைடில் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் நாங்கள் ப்ரைஸை வந்து ஓரளவுக்கு எஃபிஷியண்ட்டாக வச்சு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்டெல் ரிலீஸ் ஈவெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. பார்ப்போம் எப்படி ரிலீஸ்க்கு அடுத்து அது எப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கிது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலோட டிரைவர்ஸ் வந்து நாட் ஃபெமிலியர் வித் எல்லா கேமிங்க்கும் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரி பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த பெஞ்ச்மார்க்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போ இன்டெல் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி. இதே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அவங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வச்சு கம்பேர் பண்ணும்போது Assassin's Creedல வந்து பார்த்தீங்கன்னா 55 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கிடச்சிருக்கு அல்ட்ரா செட்டிங்ஸில். வேறு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 76 FPS கிடச்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 20 FPS அதிகமாக கிடச்சிருக்கு லாஸ்ட் ஜென்ரேஷனை விட. சைபர் பங்க்கில் கொஞ்சம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. 83 FPS தான் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் பங்க்கில் லாஸ்ட் ஜென்ரேஷனில் கிடச்சிச்சு. பட் இப்போ வந்து 107 FPS கிடச்சிருக்கு. அண்ட் அப்படியே F1ல வந்து பார்த்தீங்கன்னா F123ல வந்து பார்த்தீங்கன்னா 86 FPS கிடச்சிருச்சு லாஸ்ட் ஜென்ரேஷனில். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா F123ல 127 FPS கிடச்சிருக்கு. கவுண்டர் ஸ்ட்ரைக் 2லையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 FPS ஆவரேஜாக கிடச்சிருந்துச்சாங்க. இங்கே வந்து 130 FPS கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 FPS நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 FPS வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. Fortniteல வந்து பார்த்தீங்கன்னா A750ல வந்து பார்த்தீங்கன்னா 94 FPS கிடச்சிருக்கு. நீங்கள் அப்படியே வந்து நம்மளோட B580ல பார்த்தீங்கன்னா 167 FPS கிடச்சிருக்கு. ஸோ டபுளாக கிட்டத்தட்ட ஒரு டபுள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் குட்டான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பெஞ்ச்மார்க்ஸில் அவங்க காமிச்ச பெஞ்ச்மார்க்ஸில் இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ NVIDIA 4060யும் AMD RX 7600 தான் இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 GPU தான் இருக்குது. ஸோ இந்த 2 GPU கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் NVIDIAவோட ரேட் ரேசிங்கை நாங்கள் நல்லா பெட்டராக தரோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா NVIDIAவோட வந்து பார்த்திங்கன்னா 20% ஃபாஸ்ட்டாக நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 760 விட வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரேட் ரேசிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா AMDனும் ரேட் ரேசிங்கில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. ஸோ ரேட் ரேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்ல ஒரு பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கேமிங்கில். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொன்னது என்னன்னா இந்த 7600 XT 4060 விட இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா பெட்டராக பண்ணுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4060 Tiக்கும் 4060க்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 4060 Ti விட வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணல, அது கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு. இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 4060 வந்து 25,000க்கு இந்தியாவில் வித்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா தான் பண்ணியிருக்கு. இன்டெல் வந்து கிட்டத்தட்ட இந்த B580 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 21,000க்கு விற்றுட்ருக்காங்க. இந்தியாவில் அவங்க போட்ட அந்த USD வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 21,000 விற்கிறாங்க. பட் ஆனால் இந்தியாவில் வரும்போது அமேசானில் எப்படி விற்பாங்க, இல்லை ஆஃப்லைன் மார்க்கெட்டில் எவ்வளோ விற்பாங்கன்னு தெரியல. பட் அவங்க போட்ட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா $21,049 சொல்லியிருந்தாங்க. அதை இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணும்போது 21,000 வந்துச்சு. அதுவும் இல்லாமல் B570 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 விற்கிறாங்க. $220 தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 18,000 விற்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நாங்கள் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு விஷயம். இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரேசிங்கில் 4060 விட 25% பெட்டராக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இன்டெல் சைடில் அந்த ரிலீஸ் ஈவெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது இல்லாமல் நம்ம வெளில ஒரு அவுட்லைனாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு RX 7600 விட நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் பெஞ்ச்மார்க்ஸும் நல்லா கிடச்சி அண்ட் ஆல்சோ 4060 Tiயில் ரேட் ரேசிங்கில் 4060 விட நல்லா கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரேட் ரேசிங்கில் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து கேமிங்கில் தான் பெருசாக இன்ட்ரெஸ்ட்னு வச்சிங்கன்னா மேபி இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் 7600 XTயும் 7600 XTயை விட கம்மியாக தான் கிடைக்கும். ஒரு 10,000 rupees வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4060 விட
ஒரு 5,000 to 6,000 வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த 5,000 to 6,000 உங்களால் போட முடியல, ரே ட்ரேசிங்கில் எனக்கு வேணும், பட் ஆனால் வந்து அவ்வளோ காசு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அந்த ரே ட்ரேசிங் எனக்கு கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ் நீங்கள் தாராளமாக, இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் தாராளமாக வாங்கி ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு ரே ட்ரேசிங் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 4060 தான் சூஸ் பண்ணணும். பட் ஆனால் இவங்க சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ரே ட்ரேசிங்கில் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம், 4060 விட நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது நம்ம ஆப்வியஸ்லி இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இன் ஃபியூச்சர் கண்டிப்பாக அதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ஆனால் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு 4060 விட இதை விட எனக்கு இன்னும் நல்லா ரே ட்ரேசிங் வேணும்னு நினச்சிங்கன்னா பெட்டர் நீங்கள் 4060 Ti சூஸ் பண்ணலாம். அது கேமிங்லையும் சரி இதுலேயும் சரி நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க, ஓகே இன்டெல் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவீங்க. பட் ஆனால் அதான் கிடையாது. இங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கம்பேர் பண்ண 2 கார்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம், 4060 அண்ட் 7600. ஸோ இது 2 கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கார்டு. ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்பேர் பண்ணியிருந்தாங்க. மேபி ரீசெண்டாக வந்து என்விடியாவில் விட்ட ஒரு கார்டை வச்சு அவங்க கம்பேர் பண்ணியிருந்தா அப்போ வந்து அடி வாங்கும். பட் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க வச்சு கம்பேர் பண்ணாங்க. பட் ஆனால் இன் ஃபியூச்சர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா என்விடியாவும் சரி AMDயும் சரி புது கிராஃபிக்ஸ் கார்டு விட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க 2025 அதாவது ஜான்வரி இல்லை ஒரு மார்ச்சில் விட்டுட்டாங்கன்னா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்போ தான் அவங்க சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகும். பட் அவங்க புது ஜென்ரேஷன் விட்டாங்க, கண்டிப்பாக அவங்களோட சேல்ஸ் அப்படியே டவுன்ஃபால் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராசர், அதாவது அவங்க என்ன ரேஞ்சில் ப்ரைஸ் ரேஞ்சில் அவங்க கிராஃபிக்ஸ் கார்டு விட போகிறாங்க நமக்கு தெரியாது. மேபி ஓரளவுக்கு இந்த லோவர் ஸ்பெக்கில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் கிடைக்கும். ஏன்னா என்விடியா வந்து டென்சார் கோர்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கேன்றனால அந்த டென்சார் கோர் ரேஞ்சிலேயே ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு விட்டாங்கன்னா அவ்வளோதான் இன்டெலோட நிலைமை. ஏன்னா அது அவங்க ரே ட்ரேசிங்கும் சரி DLSS 3யும் சரி பக்காவான ஒரு ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க என்விடியா. AMDயும் அந்த கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் தராங்க. பட் ஆனால் என்விடியா அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்விடியாலையும் AMDலையும் சொல்கிற மாதிரி ஃப்ரேம் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா XeSS அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ XeSS 2 சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டில் கொடுத்துருக்காங்க. இந்த XeSS 2 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட DLSS 3 அண்ட் FSR 3 அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுது. கிட்டத்தட்ட அப்படியே DLSS 3 மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே DLSS 3 மாதிரி தான் இருக்குது. DLSS 3ல இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க XeLL அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு XeSSல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு XeLL அப்படின்ற ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி ஒரு விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம என்விடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா DLSS கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லோ லேட்டன்சி சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே DLSS 2 மாதிரி DLSS 3 மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்பெக்ஸும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் பார்க்கும்போது F124 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு ரன் பண்ணும்போது 48 FPS ஆவரேஜாக கிடைக்குது. இதுவே நீங்கள் XeSS 2 ஆன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 186 FPS ஆவரேஜாக கிடைக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அல்ட்ரா செட்டிங்ஸில். அண்ட் ஆல்சோ அல்ட்ரா செட்டிங்ஸில் நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதோட ஒரு நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை வந்து பார்த்தீங்கன்னா FPS இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரன் ஆகுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா XeSS 2 சப்போர்ட் உள்ள ஒரு கேமிங்ஸ் வந்து ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா XeSS 2 சப்போர்ட் பண்ணுற கேம்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஓகே. அண்ட் அப்படியே அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 10 கேம் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா Assassin's Creed Shadows, அண்ட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா Dying Light 2, அதுக்கடுத்து சிடால்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா F124. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. பெரிய சைபர் பங்காக இருக்கட்டும், கவுண்டர் ஸ்ட்ரைக் 2ஆக இருக்கட்டும், RDR 2ஆக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் XeS 2 வந்து பார்த்தீங்கன்னா வரல பெருசாக. அது மேபி இன் ஃபியூச்சரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் என்விடியா, AMD இந்த மாதிரி 3 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ அந்த 3 கிராஃபிக்ஸ் கார்டில் இவங்க 3 பேரும் அடிச்சுக்கிட்டு யார் சர்வை பண்ண போகிறாங்கன்றது தான் விஷயம். பட் ஆனால் வந்து என்விடியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹையர் எண்ட் GPUs வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த லோயர் எண்ட் GPUs பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க 3060 வரைக்குமே பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. பட் ஆனாலும் அவங்களோட 4060, 4070, 4080, 4090 GPUஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால மீடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ராப்ளம்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விடியா வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ பர்ஃபார்மன்ஸ் அங்கே நிறையவே கிடைக்குது அண்ட் கம்பேர் டு லோயர் எண்ட் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ். லோயர் எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3060, 4060 பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலனாலும் அவங்களுக்கு 4080, 4090 கிராஃபிக்ஸ் கார்டு வந்து நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால மேபி எல்லாருமே அங்கே தான் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அங்கேயே நல்லா அடிக்குது. பட் ஆனால் உங்களுக்கு AMD சைடில் வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஹையர் எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பெருசாக கிடைக்கல. ஸோ அதனால் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா 7600 XT, 6700 XT, ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன லோயர் எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு வருதுனால மேபி
ஏஎம்டிக்கும் இன்டலுக்கு தான் இங்கே போட்டி வரும். ஏன்னா NVIDIA அங்கே ஹையர் எண்டில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, இங்கே கீழே இருக்க சண்டையை பார்க்க போகிறது இல்லை. பட் ஆனால் ஏஎம்டிக்கும் இன்டலுக்கும் நல்ல ஒரு வார் போயிட்டுருக்கும். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி ஏஎம்டியில் வந்து பெருசாக ரே ட்ரேசிங் சப்போர்ட் வந்து அடி வாங்கிட்டு இருக்கு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது ஏஎம்டி சைடில். பட் ஆனால் இங்கே இன்டெல் வந்து ரே ட்ரேசிங் வந்து 4060 விட நல்லா தரும் போது கண்டிப்பாக யூஸரோட ப்ரிஃபரன்ஸ் இன்டெல் சைடில் தான் இருக்கும் அதிகமாக. மேபி நான் வந்து இன்டெலில் ட்ரை பண்ணி பார்ப்பேன் இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ரேஞ்சில். உங்களோட கருத்து என்ன, நீங்கள் என்ன கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணுங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிவு வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு என்ன மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய எக்ஸைட்டிங் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னொரு சந்திப்பும் மனிதன். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.